This is the only evidence. யாராரு கீழே இருக்கிற அந்த லேண்ட்லார்டு அவருடைய ஒய்ஃப் ரெண்டே பேர் தான். ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஐயோயோன்னு சத்தம் கேட்டுச்சு, படியில் ஏறணும். இந்த ஆள் இந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இறங்கி போனார். நாங்கள் போய் பார்த்தோம், அந்த அம்மா உயிருக்கு போராடி கொஞ்ச நாள் செத்து போச்சு. இவ்வளோ தான். நோ அதர் எவிடன்ஸ். இந்த கேஸில் என்ன ப்ரிசம்ஷன்? இந்த ப்ரிசம்ஷன் யார் கொலை பண்ணது போயில? யாராவது ஒரு எங்களை ஆயிரம் சொல்லுங்க பார்ப்போம். யார் கொலை பண்ண? கொலையே பண்ணலையா? இந்த கேஸ் தண்டனை ஆகுமா விடுதலை ஆகுமா? யாராவது லாயர் who has been putting less than 10 years can answer this. இப்போ எல்லாருமே ஒரு வேலை பண்ணிக்கிங்கன்னு தெரியுது. ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணிட்டு போகிறது எதுக்கு வம்பு? வீட்டில் போய் யோசித்து ஒரு மாதம் கழித்து யார்ட்டையும் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த கேஸ் தண்டனை ஆகுமா விடுதலை ஆகுமா தம்பி? யாராவது சொல்லுங்கள், கிரிமினல் சைல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கேஸ் தண்டனை ஏன் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். கன்விக்ஷன் ஆகுமா? ஏன்? என்ன ப்ரிசம்ஷன்? சரி, இப்படி தான் பண்ணியிருப்பான்னு யூகத்து வாய்ச்சிருக்கு. எதை வச்சு? வேறு எவிடன்ஸே இல்லை. அதர் பாசிபிலிட்டிஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். ரைட்டு, பாருங்க, சொல்லுங்கள். காப்பாற்றாமல் ஓடி போகிறாரு. ரைட்டு, அப்புறம் இந்த பாருங்கள், இப்போ நான் சொன்ன, இப்போ எல்லாருமே சொல்லுங்கள் பேசலை. பாருங்க, என்னம்மா? சரி, ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த பாருங்கள், எல்லாருமே சரியாக சொன்னீங்க. இப்போ நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பாருங்கள். அது இப்போ எல்லாருமே சரியாக சொல்லலாம். ஒரு இது எல்லாருக்கும் தெரியுது, தண்டனை ஆகி போயிடும் அப்படின்னு தெரியுது. என்ன காரணம்? இப்போ நான் சொன்ன லாவில் கொண்டு ஃபிட்டின் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். லா நான் என்ன சொன்னேன்? we presume a fact based on the natural human conduct. Very good. What would have been the natural human conduct of a husband when the wife is crying ஐயோ ன்னு ஒய்ஃப் வந்து உயிருக்கு போராடையில்? if really the husband was there, what would have been his natural conduct? உடனே ஐயோ வாங்க எல்லாம் முடியாங்க, என் முன்னாடி வச்சு வெட்டி கிடக்க முடியாங்க கத்துவான், தூக்குவான், ஆஸ்பத்திரி கொண்டு வா. this would have been the natural conduct of an innocent husband, is it not? This would have been the natural conduct of an innocent husband. ஓடுறார்ல, அங்கே தப்பிச்சு ஓடினார்னா, this is the natural conduct of a guilty husband. சிம்பிள். அது அந்த பாசிபிலிட்டி இந்த பாட்டு எல்லாத்தையும் விடுங்க. ஒரே விஷயம், going by the simple human conduct of that man which is spoken by two witnesses, we presume பண்ணான், we presume. இது ஒன்று யூ மஸ்ட் ஃபார் ஜென்ரல் நாலேஜில் அடிக்கிறது இல்லை. law permits the court to presume. That is what we do. This presumption is made out of the natural human conduct of the husband. If the husband, what would have been the natural human conduct of an innocent husband? Innocent husband would have remained there, sought the help, cried, took her to the hospital, went to the police. All these things are the natural human conduct of an innocent husband. Natural human conduct of a guilty husband would be like this, rushing. So from out of this conduct, one more thing also you can see. The conduct of this husband is unnatural. In what way? This would be the unnatural conduct of an innocent husband. This is an unnatural conduct of an innocent husband. This is the natural conduct of a guilty husband. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? we presume, yes, this man has done that. This man has done that. This presumption under section 114 alone gives power to the judge, gives guidance to the judge to presume. இல்லைன்னா ஒரு சம்பவத்தையே பார்க்கல, ஒரு ஜட்ஜி உட்காந்துக்கிட்டு இவன் தான் ஏன் பண்ணியிருக்கான் அப்படின்னு போட்டு தள்ளுறாரு, இல்லை இவன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதுக்கு வந்து he derives the guidance only from section 114 of the evidence act. இந்த இதை மாத்திரம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு 114 திருப்பி படிச்சிங்கன்னு வச்சுங்க, சயின்டிஃபிக்காக ஈஸியாக வீசிப்படலாம். இந்த கான்டக்டை மாத்திரம். இப்போ இந்த கேஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கலாம்? சின்னோண்டு விஷயம், இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கலாம்? இப்போ யூ கால் இட் அஸ் தி
unnatural conduct of an innocent husband. In such a way the court holds. You want to tell, no, this is the natural conduct. Eppadi? It can be explained. Every human conduct is explainable. By whom? By the same man. I am standing here. This is my conduct today. I know why I am standing. If you ask me, I will give the reason. நான் இங்கே வந்து பேச வந்திருக்கிறேன் அப்படி நான் சொல்லுவேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் மை கான்டாக்ட். ஏன் அன்றைக்கி நீங்கள் அங்கே போனீங்க? நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். அன்றைக்கி நான் எங்கே போனேன்? நான் இந்த இடத்துக்கு போனேன், இன்னதுக்காக போனேன்னு. பிகாஸ் every man has got his own conduct which is explainable only by him. The conduct of that man cannot be explained by somebody else. The conduct of the individual is to be explained by the man who exhibits a particular conduct. இப்போ இந்த கேஸில் இவன் ஒரு கான்டக்ட் இருக்குது, அவன் இங்கேருந்து ஓடியாடுறான், இந்த பக்கம் ஓடுறான்ல. This conduct is explainable by him. He has got his own reasons. அவன் சொல்லலாம், நான் தான் கொலை பண்ணேன், நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லலாம். அவன் இன்னொன்று சொல்லலாம், நான் அப்போ தான் வந்தேன், மேலே போனேன், என் ஒய்ஃப் இப்படி கிடந்தது, நான் கத்திட்டு ஓடி போய் யாரும் சொந்தக்காரங்களை கூப்பிடுவேன்ட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறான்னு வைங்க. நான் என்னுடைய உறவினர்களை கூப்பிட்றது ஓடினேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு மேலே வந்தாங்க, இவன் வேற ஆளுங்க தானே, நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் வேகமாக ஓடினேன், சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். If this explanation is accepted by the court for any reason, you should tell the court to accept this explanation. Why you are going to tell the court? I will come to the later. If the court accepts this explanation, then this conduct is not unnatural, it is natural. Seriya picha? So the conduct of an individual in a given circumstance is to be explained by him to tell the court that it is natural. நாங்கள் போய் ஆள் கூப்பிட போனேன், வண்டி எடுக்க போனேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. He is explaining his conduct. This conduct without the explanation appears to be unnatural. When it is explained and when the conduct is accepted, then it is accepted to be a natural conduct. ஆமையா வண்டி எடுக்க தான் போயிட்டான் அப்படிங்கிறத கோர்ட்டு ஒத்துக்கிட்டா தண்டனை கொடுக்க முடியுமா? இப்போ தண்டனை கொடுக்க முடியுமா? தம்பி ஃபைன் பண்ணிடுவாங்கன்னு தண்டனை கொடுப்பாங்களே, முடியாது. ஏன்? Here the conduct is, as per the explanation, the conduct is the natural conduct of an innocent husband. Easy. That is the presumption. அதனால் இங்கே whenever any evidence is let in before the court, either oral or documentary, whether it relates to the conduct of a witness or it relates to the conduct of the accused, it is for the individual to explain. If the conduct is that of a witness, then you should call upon the witness to explain. இப்போ உதாரணம் சொல்கிறோம், சம்பவம் முடிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன் போனியா அவனு கேட்குறான். இல்லை போகலை. 8 மணிக்கு சம்பவம், எத்தனை மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? மத்தியானம் 1 மணிக்கு கொடுத்தேன் அப்படின்னு அப்படியே நின்றுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நின்று போச்சுன்னா இப்போ நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம்? வாட் இஸ் திஸ் கான்டக்ட் திஸ் மேன்? நோ, we cannot believe, it is unnatural அப்படின்னு சொல்கிறோம். If he gives explanation for this delay, நான் போனேங்க, நான் போய் ஒரு வண்டி தேடி போனேன், கிடைக்கல. அதான் போலீஸ் வந்து நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா போடுவாங்க, இந்த எஃப்ஐஆர் கோர்ட்டு கொண்டு போகிற கான்ஸ்டபிள், அவர் கோர்ட்டு கொண்டு போகிற எப்போவுமே போனீங்கன்னா அவர் போயிட்டுருக்கிற மோட்டர் சைக்கிள் முதல்ல வந்து பஞ்சராக போயிடும். அப்புறம் அந்த வண்டியை அங்கேயே நிறுத்தி விட்டு அருகில் இருந்த சைக்கிள் கம்பெனியிலேருந்து ஒரு சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வேகமாக நான் சென்று கொண்டு இருக்கிற போது செயின் அறுந்து போயிடும். அப்புறம் அதையும் தாண்டி அவர் போய் அங்கே போய் சேர்ற போது, வீட்டுக்கிட்ட போய் சேர்ற போது கால் இடிச்சுக்கிட்டு ரத்தம் வந்துடும். அப்புறம் கொண்டு கொடுப்பார். இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுக்குறாரு. எதுக்கு? டு எக்ஸ்பிளைன் த டிலே. இப்போ if this explanation could be accepted by the court, then the delay remains explained. If the explanation could not be accepted, we simply reject that. And this conduct of sending the FIR to the court belatedly gives rise to the presumption that this complaint or this FIR would not come into being as at the time when it is projected. அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால் the explanation is very, very important in criminal cases. Whether it is a witness may have his own conduct, டிலேயாக போகிறது, சத்தம் போடாமல் இருக்கிறது. எல்லோரும் வக்கீல் ஒரு கேள்வி கேட்பாங்க, உடனே பொண்டாட்டி வந்து வெட்டுப்பட்டு கடையில் போய் தூக்கி வச்சு அழுதியா அப்படிம்பாங்க. நீ போய் அவரை போய் வெட்டுறதுக்கு போய் போனியா, நீ போய் பிடிக்க போனியா, வெட்டுறதுக்கு போய் பிடிக்க போனியா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் பொருள் இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. என்னன்னு கேட்டால், திஸ் கேன் பி வெரி ஈஸிலி ரிஜெக்டட். In a given situation,
every man will have his own conduct in a given situation. நான் ஒரு வீரன், நான் ஓடி வாடா அவனை போய் பிடிப்பேன். இப்போ இன்னொருத்தர் இருக்கார், சார் இருக்கார், இவர் சிவிலில் இருந்தவரா கொஞ்சம் பயந்தாங்களே, அருவாளை பார்த்தோன்னே அப்போ வந்துட்டு ஒதுங்கிடுவார். அப்போது நீங்கள் எப்படி ஒதுங்குனீங்க, அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்லணும். எப்போ சொல்லணும்? ஏன் நான் போய் எங்கள் ஆளை போய் பிடிக்கல அப்படிங்கிறது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் தான் தெரியும் அந்த காண்டக்ட், எனக்கு பயமாக இருந்துச்சு நான் போய் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹிஸ் காண்டக்ட் இஸ் டு பி எக்ஸ்பிளைன்ட் பை ஹிம், மை காண்டக்ட் இஸ் டு பி எக்ஸ்பிளைன்ட் பை மீ. Whether it is a witness or an accused, the conduct is to be explained. So please today you take 3 things to your home. Number 1, in a court, when a fact is proved by the belief of the court or by the supposition of a common man. These are the 2 tests. 1. Then on such proved facts, the court is required to presume. That is under section 114 of the Evidence Act. There is a vast difference between a presumption and mere assumption. Courtல senior advocates எல்லாம் பேசுவாங்க, no, we cannot act on mere surmise அப்படிம்பாங்க. You see the benchmark between 3 stages. Surmise means a conclusion arrived at without any basis. அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டில் அப்பீல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் கோர்ட் கன்விக்டட் அக்யூஸ்ட் ஆன் mere surmise அப்படின்னு எழுதுவோம். அப்படின்னா என்ன பொருள்? There is no evidence at all worth considering, and the court should not have believed, the common man would not have supposed. அப்போ என்ன எழுதுறோம்? It is a mere surmise, absolutely there is nothing. If a conclusion is arrived at without any basis, as I told you, my statement that next year by this time it will rain has got no foundation, no facts. It is a mere surmise. Your mind being a reasonable man, mind rejects it. No, போயா நீ சும்மா பைத்தியம், அடுத்த மழை பெய்யும் சொல்லி நீங்கள் ஜோசியமாக சொல்கிற இருந்தாலும் போயா அவன் ரிஜெக்ட் பண்ணிடுறீங்களா இல்லையா? ஸோ தட் இஸ் மியர் சர்மைஸ். இன் a given case there are some facts, proved facts, some facts. இப்போ சொல்கிறீங்க நாளைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் நாளைக்கு கூட மழை பெய்யலாங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ரீசன்ஸ். நான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து ரெய்னி சீசன், இன்றைக்கி மழை பெஞ்சுது, நாளைக்கும் அதேமாதிரி தொடர்ச்சியாக இருக்கும், வானிலை அறிக்கையை கூட சொல்கிறான் அப்படின்னு 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். பட் யுவர் மைண்ட் ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட். இன்னொன்று இதெல்லாம் பத்தாதியா, இதை வச்செல்லாம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் பத்தாது, இதை வச்சு மாத்திரம் எப்படி முடிவுக்கு வர முடியும் நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இங்கே இட் இஸ் எ சர்மைஸ், பட் தி சர்மைஸ் திஸ் இஸ் ஆல்சோ an assumption. Assumption has got some facts. But your mind, your reasonable mind says that these are all not sufficient. These facts are not sufficient. அப்போ என்ன பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறீங்க? இது வந்து அசம்ஷன். 3rd ஸ்டேஜ் தான் கோர்ட்டு, ப்ரிசம்ஷன். ப்ரிசம்ஷன்கிறது என்னன்னா ஃபுல்லி சப்போர்ட்டட் பை ரீசன்ஸ் விச் ஆர் அப்பீலிங் டு யுவர் ரீசனபிள் மைண்ட். அதுதான் வந்து ப்ரிசம்ஷன். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி see 3 things. Surmise means a conclusion arrived at without any proved facts at all before it, without any reasons. Surmise means a conclusion arrived at without any reason behind it. Assumption is a conclusion arrived at on certain facts which are not sufficient to conclude. Presumption is again a conclusion arrived at but fully supported by reasons which are to be accepted by either a common man on supposition or by the court on belief. இப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்படி சயின்டிஃபிக்காக நீங்கள் கேஸை கொண்டு போனீங்கன்னா தான் கோர்ட்டில் ஈஸி. ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை. நம்ம என்ன மன்னரா இருக்கிற ஜட்ஜி? இப்போ நான் என்ன மன்னரா? இங்கே வந்தோன்னா யார் அங்கே கொண்டு வாருங்கள், சிரசேதம் செய்து இவர் தான் வெட்டி இருக்கிறார், சிரசேதம் செய்து விடுங்கள், வெட்டி தலையை தூக்கி விட்டுஞ்சது முடியுமாண்ணா? இப்போ நாங்கள் வந்து ஜட்ஜஸ் ஹவ் டு ஒர்க் வித்தின் தி பேராமீட்டர்ஸ் ஆஃப் லா, within the framework. You have to also bring the case within the framework. கொண்டு சயின்டிஃபிக்காக பண்ணிங்கன்னா ஜட்ஜுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கக்கூடாது. என்றைக்குமே சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்களா இப்படியா அப்படியானா அப்படியும் சாச்சிடுவார், இப்படியும் சாச்சிடுவார். இப்படி தான் நீ பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணணும். அதுக்கு போய் என்ன கோர்ட்டில் போய் ஓ பண்ணிவிடுவீங்கள நீங்கள்? அது இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு கோர்ட்டை போய் இப்படி தாங்க நீங்கள் பண்ணணும், இன்னும் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது எப்படின்னா யூ ஷுட் லீகலி கம்பல் ஏ ஜட்ஜ். அது எப்படி முடியும்? அதுக்கு வந்து ஐ யூஸ் டு டெல் திஸ் இஸ்
This is a, for the first time I am standing before you, therefore I want to repeat which I said in many of my lectures. எப்போவுமே ஒரு இதை வந்து ஒரு எவிடன்ஸை நீங்கள் வந்து கோர்ட்டில் அப்ரிஷியேட் பண்ணணும்னா கோர்ட்டை போய் சொல்கிற போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து வெதர் திஸ் எவிடன்ஸ் வெதர் இட் ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரி இஸ் அட்மிசிபிள், அதை பார்க்கணும் முதல்ல. இன்அட்மிசிபிள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு வைங்க, கோர்ட்டில் இன்அட்மிசிபிள் தூக்கி முதல்ல வெளியில் வைங்க, அதை முதல்ல காட்டாதீங்கன்றணும். Inadmissible means it can never be even looked into by the court. Your main concentration as a counsel is whether it is a civil case or criminal case, is to first ascertain whether the particular piece of evidence is admissible or not. First கேள்வி அதுதான். இப்போ ரைட் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கு, அட்மிசிபிளா இல்லையா? அது ரைட் டிக்ளேர் அட்மிசிபிளா எவிடன்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தம்பி ஒரு முதல்ல சொன்னார், நல்லா பதில் சொன்னார். ரைட் டிக்ளரேஷன் அட்மிசிபிளா? எப்படி? யார் சொன்னது? யார் சொன்னது அட்மிசிபிள்னு? எங்கே சொல்லியிருக்கு? எங்கே சொல்லியிருக்கு? கன்ஃபெஷன் அட்மிசிபிளா சார்? கன்ஃபெஷன் அட்மிசிபிளா? இன்அட்மிசிபிளா? கன்ஃபெஷன் இன்அட்மிசிபிள்ன்றார். யார் சொன்னது? நான் சொன்னேன் கன்ஃபெஷன் தான் சொன்னேன். கன்ஃபெஷன் அட்மிசிபிளா? சொல்லுங்கள் பார்ப்போம். அட்மிசிபிளா அது? சரி, ஒரு ப்ரோ நோட் வருது சார், ப்ரோ நோட் அட்மிசிபிளா? எவிடன்ஸில் அட்மிசிபிளா சார்? ஒரு அட்டஸ்டார் வர சாட்சி சொல்கிறதுக்கு அட்மிசிபிளா அவருடைய எவிடன்ஸு? எல்லாம் அட்மிசிபிள் தானே? யார் சொன்னது? யார் சொன்னது? நான் ஜட்ஜி சார், நான் கேட்குறேன், யார் சொன்னது உங்களுக்கு? எங்கே சொல்லாது? என்ன சொல்லியிருக்கு? ரைட் டிக்ளரேஷன் இல்லாட்டி கன்ஃபெஷன் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நீ தான் வக்கீல் வந்து சொல்கிறீங்க எல்லாம் படிங்க அப்படின்னு. நான் படிக்க முடியாதுங்கிறேன். ஏன்னு கேட்குறீங்க? இல்லைங்க நீங்கள் படிங்க. இல்லைங்க அதை இன்அட்மிசிபிள் கேட்குறேன். இல்லை அட்மிசிபிள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார் சொன்னதுன்னு கேட்குறேன், கேள்வி பதில் சொல்லுங்கள். இப்போ இதுலேயும் தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல விஷயங்கள் நம்ம வந்து பின்பற்றிக்கிட்டே வர்றோம். இதை நம்ம திங்க் பண்ணுறதில்ல. ஏன் அப்படி எந்த கேள்வியும் கேட்குறதில்ல. கன்ஃபெஷன் அட்மிசிபிள் யார் சொன்னது? எங்கள் சீனியர் அப்படி தான் சொன்னார். அவருக்கு யார் சொன்னது? பல கேஸ்களை படிச்சுட்டு அவர் பேசியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறது? உட்காருங்க தம்பி அப்படிங்கிறது. இப்போ இது ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 161 CRPC அட்மிசிபிள் அப்படின்னா இன்அட்மிசிபிள். யார் சொன்னது? எங்கள் சீனியரு, எங்கள் பக்கத்தில் அவர் ஒருத்தர் பெரிய வக்கீல் இருந்தார், அவர் கூட அப்படி தான் சொல்லுவார். இப்படியா சொல்ல முடியும்? நாளைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைய லாக்காலையை படிக்க வைக்கிறீங்க. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் பயங்கர பிரில்லியன்ட்டு, நம்ம காலம் மாதிரி இல்லை. அந்த பிள்ளைங்க வந்து போட்டு கொள்ளும். உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குது, ஏன்ப்பா இது என்னப்பா அட்மிசிபிள் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து பொறு வேலை ரொம்ப இருக்குது, இப்போ வந்து இல்லை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். போய் பள்ளிக்கூடத்தில் கேட்பேன், இங்கே வந்து தெரிஞ்ச கேள்வி இல்லை, இங்கே வந்து கேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி இல்லை. என்ன சொன்னேன்? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விங்க. என் குமாச்சாவோட கேள்வி சொல்லுவார், அவன்ட்டு போயிருவீங்களா? அதனால் உங்களை தயார்படுத்திக்கணும். முதல்ல எப்போ எந்த நேரத்தில் என்ன ஜட்ஜி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ கன்ஃபெஷன் அட்மிசிபிள் அப்படின்னா எங்கே சொல்லியிருக்கு கேட்டால் உடனே தூக்கி வீசணும். அந்த இருக்குது பாருங்கள், செக்ஷன் 24 பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் கன்ஃபெஷன் மேட் டு போலீஸ், நோ இட் ஒன்ட் பி லுக்ட் இன்டு அப்படிங்கிறீங்க. எங்கே சொல்லியிருக்கு? இந்த பாருங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். Fact discovered out of a confession disclosure statement, whether it amounts to confession or not, it is admissible. எங்கே சொல்லியிருக்கு? ப்ரொவிஷன் சொல்லணும். சரி சார், இப்போ கிரிமினல் சைடில் கேஸ் நடத்துகிற வக்கீல் இருப்பீங்க என்ன மாதிரியே. ஒரு ஆப்சர்வேஷன் மகசூல் போகிறோம், ரஃப் ஸ்கெட்சு போடுறாங்க இல்லையா? ரஃப் ஸ்கெட்சு அட்மிசிபிளாக இல்லையா சார்? இது இப்போ எல்லா கேஸ்லையும் இந்த ஆக்சிடென்ட் கேஸ் நடத்துவீங்க, உடனே வந்து கேட்பாங்க, சம்பவ இடத்தில் நான் நின்ற போது போலீஸார் வந்து ஒரு வரைபடம் வரைந்தார்கள், அந்த வரைபடம் தான் இது அப்படின்னா எஸ் மார்க்டு எக்ஸிபிட் P18 அப்படின்னு போடுறாங்க. அட்மிசிபிள் தானே அர்த்தம். இப்போது எப்படி அட்மிசிபிள்? நான் சொல்கிறேன் சார், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்கள், அதை அட்மிட்டே பண்ணக்கூடாது நம்மங்கிறேன். அட்மிட் பண்ணுவீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் அது எப்படி அட்மிசிபிள்னு. சத்தமாக 28 இல்லையா?
28 என்ன சொல்லுது 28? 28 கன்ஃபெஷனல் ஏரியா. அது நான் சொல்கிறது ரஃப் ஸ்கெட்சை தயார் பண்ணி போடுறாங்க இல்லையா, அந்த வீடு இருக்குது, குளம் இருக்குது, கண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க இல்லையா, அதை அட்மிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு கேள்வி யாராவது கேட்டுட்டா எப்படிங்க அட்மிசிபிள்னு ஒரு ஜட்ஜி கேட்டாலும் விழுந்துருவோம் கீழே. ஏன்? நம்மளால் தரவா இல்லை. நம்ம அந்த கோர்ட்டில் ஆண்டாண்டு காலமாக நம்ம சீனியர் பண்ணது, அவங்க சீனியர் பண்ணது, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு விஷயம் இருக்கு பாருங்கள், எல்லாமே இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்தாகணும். வரலன்னு சொன்னால் போச்சு. சி திஸ். அதே மாதிரி இன்னொன்று கேட்குறேன், எல்லாமே படிங்க, நாம் பதில் சொல்ல போகிறதே இல்லை இதுக்கு, நீ படிங்க. இன்னொன்று சொல்கிறேன், அந்த இடத்துல இருந்து ஐயோ ராமசாமி என்னை வெட்டுறான், ஐயோ ராமசாமி என்னை வெட்டுறான்னு சத்தம் போட்டார், நான் காதில் விழுந்துச்சு, நான் இங்கேருந்து போன உடனேயே அங்கே அவர் வந்து வெட்டுப்பட்டு கிடந்தார் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சாட்சி. ஹியர்ஸேயா இல்லையா? அது அவர் தானே காக்குறாரு. அவர் சொன்ன ஹியர்ஸே தானே? ஹியர்ஸே தானே? இது ஹியர்ஸே கிடையாதா சார்? அவர் பேசுகிறாரு, இவர் கேட்குறாரு, அவர் பேசுகிறாரு, இவர் கேட்குறாரு. டைரக்டில் இவர் எட்டியில் நிற்கிறாரு, சத்தம் தானே கேட்குது. அவர் அங்கேயே சத்தம் போடுறாரு, ஐயோ என்ன ராமசாமி வெட்டுறான். ஓ அப்படியே அப்பா நீங்கள் காதில் வாங்கிட்டார். அவர் சொன்னார், இவர் கேட்டார். இப்போ இது ஹியர்ஸேயா இல்லையா? ஏன் வராது? எங்கே டைரக்டு? அவர் என்ன பார்த்தாருன்னா வெட்டினத்தை என்னத்தை கேட்டார் அவர்? எப்படி அட்மிசிபிள் இது? சரி, இதேக்கு வம்பு நம்மளுக்குள்ள எந்த ப்ரொவிஷனில் அட்மிசிபிள் சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல. எங்கே இருக்குது? நான் ஜட்ஜு, சொல்லுங்கள் சார். இன்னைக்கு நீங்களா நானான்னு பார்த்துறது சொல்லுங்கள் சார். சரி சொல்லுங்கள் சார். என்ன சார்? வெரி குட். அதாவது நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சார்? நீங்கள் இப்போ பாருங்கள், அவங்க சீனியர், கிராண்ட் ஓல்டு சீனியர், இத்தனை வருஷம் ஆனவங்க சொல்கிறாங்க, உட்காந்துருக்க இளைஞர்கள் பூரா என்ன ஆனாலும் இருந்தாலும் என்ன தான் பேராக பாத்ரூம் வேணும் மட்டும் உட்காரிங்க பாருங்கள். கரெக்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரொவிஷன் சொல்லணும், அதுதான் நான் சொல்ல வர்றது. எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வருது சார், ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வராமல் போகாது. பள்ளிச்சுன்னு அடிக்கணும். என்ன சொல்கிறார் சாரு? ரெஸ்கெஸ்ட் எவிடன்ஸ்.